ஸ்பீக்கர் லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாகிக்கிட்டே போகுது. ஆக்சுவலாக வந்து இப்போ ஓப்பன்ஏஐ, சாம் ஆல்ட்மன், ஓகே, அப்புறம் சுந்தர் பிச்சை, நீங்கள் டாப்பு ஒரு பெரிய சிஓஸ், அதாவது வந்து குளோபலாக ஒரு பெரிய சிஓஸ்லாம் வர்றாங்கன்னொன்னே ஐ காட் லைக் ஓகே கண்டிப்பாக போகணும் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஏன்னா இவங்களெல்லாம் ஒரு ஈவெண்ட்டில் வந்து இந்தியன்ஸாக பார்க்க முடியுமா, அது இந்தியாவில் பார்க்க முடியுமான்றது வந்து ரொம்ப ரேரான இன்சிடென்ட். மேபி வேறு மாதிரி இன்சிடென்ட்ஸில் நடந்துக்கலாம். பட் ஒரு ஏஐ சம்மிட் மூலமாக இவங்களை மீட் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் நல்ல ஃபேக்டர்ஸாகவே இருந்துச்சு. அதனால தான் புக் பண்ணியிருந்தோம். என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியே ரொம்ப பாப்புலேட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஹோட்டல் புக்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்கிறது நார்மல் ஹோட்டல்ஸ் கூட நிறையவே புக் ஆகி தான் ஆயிருந்துச்சு. ஐ மீன் நான் இது இன்டர்நெட்டில் பார்த்த செய்தி தான். ஆக்சுவலாக பர் நைட்டுக்கு 32 lakhs வரைக்கும் ஒரு ரூமு போனதாக நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக அது இன்டர்நெட்டில் பார்த்த விஷயம் தான். பர் நைட் ஓகே, என்விடியாவோட, ஏன்னா என்விடியாவோட ஃபவுண்ட் கடைசியில் வர முடியாமல் போயிடுச்சு அவரால். பட் ஸோ இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர்றதுனால பர் ரூம் வந்து பர் நைட் 32 lakhs போனதாக வந்து நான் இன்டர்நெட்டில் படித்த செய்தி தான். இது எவ்வளோ உண்மை இருக்குன்னு தெரில. பட் ஆனால் ப்ரைஸ் எல்லாமே ஹைக்குடு தான். நிறைய அந்த பாரத் மண்டபம் அப்படின்ற இடத்துல தான் இது எல்லாமே நடக்குது. இதை சுற்றி உள்ள ஏரியா எல்லாமே ஃபுல்லி க்ரௌடட். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் போயிருந்தேன். ஸோ நான் வந்து இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் ரொம்ப நிறைய இருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் அட் த சேம் டைம் நான் இன்டர்நேஷ்னல் ஸ்டால்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் நினச்சி போனேன் ஆக்சுவலாக. பட் அது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டால்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்மோஸ்ட் ஒரு 90%, 95% இந்தியன் ஸ்டால்ஸ் தான். அதோட பெரிய பெரிய கம்பெனி ஸ்டால் போட்டாங்க. இப்போ வந்து ஓப்பன்ஏஐயோ கூகுளோ ஒரு கம்பெனி மாதிரி போயிருக்கிறது பதிலாக அவங்களோட சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இங்கே கிமுலேட் பண்ணலை ஆக்சுவலாக. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் என்ன டைப்லனாலும் என்ன டைப்பில் இது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஸ்டேட்ஸோட இனிஷியேஷன்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹாலில் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்டேட், இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் ஃபண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் வந்து தனியாக ஒரு ஸ்டால்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்து அப்படி தமிழ்நாடுமே இருந்துச்சு. நம்ம ஏஐல ஃபண்ட் பண்ணது என்னலாம் அப்படின்றதுமே அதில் இருந்துச்சு. ஆக்சுவலி